அப்படி இந்த நூற்றாண்டின் மகா அற்புதமான அசையும் படம் நம்மோட ஊர்ல எடுக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அதுக்காக முயற்சி செஞ்சு வெற்றியும் பெற்ற பெருமைக்குரிய ஸ்ரீ டேனியல் நாடார மீண்டும் ஒரு முறை பாராட்டிவிட்டு இந்த படத்தோட முதல் காட்சியை நான் மகிழ்ச்சியுடன் தொடங்கி வைக்கிறேன். காட்சி தொடங்க போறாங்கன்னு தோணுது. அன்புடைய பெரியோர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் இதோ இந்த வெள்ளித்திரையில் நம் மலையாள நாட்டின் முதல் அசையும் திரைச்சித்திரம் ஆரம்பமாக போகிறது. இது மகாபாரத கதையல்ல, ராமாயணமும் இல்லை. இது ஒரு சமூக கதை. இந்த கதையில் நடித்திருப்பவர்கள் ஜேசி டேனியல், முல்லக்கல் ஜான்சன், பாலகன் சுந்தர் டேனியல், தாமோதரன் பிள்ளை மற்றும் PK ரோசி. பூதநாதன் தூக்கிச் சென்ற சிறுவன் சந்திரகுமாரன் பெரியவனானது நீங்க பாத்தீங்கல்ல. அவர் கொழும்பில் உள்ள தோட்டத்தில் வேலை செய்யும் போது சரோஜினி விட்டு பக்கம் தங்குகிறார். இப்போது கதையின் நாயகியான சரோஜினி கையில் விளக்கேந்தி வருகிறாள். இப்போது கதையின் நாயகனான ஜெயச்சந்திரன் வருகிறார். இப்ப நீங்க பாக்குறது ஜெயச்சந்திரன் தன்னை பக்கத்து வீட்டில் குடியிருப்பதாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அழகான சரோஜினி மீது ஜெயச்சந்திரன் காதல் பயப்படுகிறார். நிறுத்து நிறுத்து, இந்த படம் ஓடக்கூடாது. கீழ்ஜாதிக்காரி நடித்தம் இல்லாம நாயர் பண்ண நடிக்க. என்னாச்சு? மாடக்கேடு இவளால எல்லாருக்கும் மாடக்கேடு. மல்லூரு இவளை சும்மா விடக்கூடாது. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புடிச்சு கட்டுங்க இவளை. புடிச்சு கட்டுங்க. எங்க போனாலும் கூடாதீங்க. புடிங்க. நீ ஒதுங்க. சொல்றது கேளுங்க. ரோசி இந்த படம் கடைசி. புடிங்க அவளை. புடிச்சு கட்டுங்க அவளை. டேனியலோட முதல் சினிமா திரையிடல் அலங்கோலமாக்கப்பட்டுச்சு. மலையாளத்தோட முதல் சினிமாவை மூட நம்பிக்கையாலும் ஜாதி வெறியாலையும் நிறுத்திட்டாங்க. மலையாளத்தோட முதல் கதாநாயகிய வேசிங்கிற முத்திரையை குத்தி விரட்டி அடிச்சாங்க. தான் நடிச்ச படத்தையும் தன்னோட முகத்தையும் திரையில பார்க்குற பாக்கியம் இல்லாம இரவோட இரவா உயிருக்கு பயந்து ரோசி தப்பி ஓடுனா. மலையாள சினிமாவோட சரித்திரத்துல எக்காலத்திலையும் மறக்க முடியாத சோக நாயகியா ரோசி ஆயிட்டா. அவ தங்கியிருந்த வீட்டு சொந்தக்காரனான தம்புரானும் அவனோட ஆட்களும் ஜாதி வெறியர்களும் ரோசியை தொடர்ந்து வேட்டையாடி ரோசியையும் அவளோட குடும்பத்தையும் ஊரை விட்டே விலக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் கோவம் தனியாத அந்த ஜாதி வெறியர்கள் பலவந்தமா அவங்கள வெளியே தள்ளி அவ குடிசைக்கு தீ வச்சாங்க.
ஜாதி வெறியர்களோட அராஜகத்திலிருந்து தப்பிக்க இருட்டோட மறைவில் எங்கே போனான்னே தெரியாம இருட்டோட இருட்டா மறைஞ்சு போனா ரோசி. எங்கே போனா என்ன ஆனான்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மீண்டும் அகஸ்தீஸ்வரத்தை நோக்கி ஒரு பயணம். இந்த முறை ஜேசி டேனியல் என்ன நேரில் சந்திக்கணும்னு கடிதம் போட்டதால நான் இங்கே வந்தேன். வாங்க, டேனியல் உள்ளதா இருக்காரு. அன்னைக்கு நீங்கள் வந்தப்ப அப்படித்தான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. இப்பெல்லாம் இப்படி தான், எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு. கண்ணு சரியாயிருச்சா? கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கு. உட்காருங்க. ஓ, நீங்கள் அனுப்பின மேகசினில் இருந்த கட்டுரையை இவ வாசித்து கேட்டேன். அந்த காலத்தை ஞாபகப்படுத்தவும் என்னை தேடி வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு நினைக்கிறப்போ ஏதோ மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதை உங்களை பார்க்கணுன்னு வர சொன்னேன். இல்லைனாலும் நான் வந்திருப்பேன். விகதகுமாரன் திரையிட்டப்போ அலங்கோலமானது வரைக்கும் தான் மேடம் அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும்ல. அந்த பத்திரிக்கையில் சத்யனை பற்றி எழுதினதையும் படித்தேன். அவரும் எங்கள் ஜாதிக்காரர் தான், நாடார். அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்காரராக இருந்தப்போ நான் 1-2 தடவை பார்த்துருக்கேன். அப்போது விகதகுமாரனை பற்றி என்கிட்ட கேட்கவும் செஞ்சுருக்காரு. நீலக்கோயில் ஓடும்போது நான் டேனியல் கிட்ட சொன்னேன், திருவனந்தபுரத்துக்கு போய் அந்த படத்தை பார்க்கலான்னு. சம்மதிக்கலை. இப்போ ஊரில் நிறைய படம் ஓடுதில்ல? ஆமாம், செம்மி 100 நாளுக்கு மேலே இன்னும் ஓடிட்டு தானே இருக்கு. மேற்கொண்டு அவார்டுகள் வர. அதில் நடித்த ஷீலாவை பற்றி மக்கள் பேசுகிறத கேள்விப்பட்டேன். பழைய காலம் மாறிப்போச்சு. இப்போ நாயரானாலும் கிறிஸ்துவரானாலும் பொண்ணுங்க நிறைய பேர் படத்தில் நடிக்கிறாங்கல்ல. உங்கள் படத்தோட நாயகி ரோசி இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஜாதி வெறிகள் அடித்து உதச்சிட்டாங்க பாவாவை. நடித்த வேஷத்தை ஸ்க்ரீனில் பார்க்கக்கூட பாக்கியம் கிடைக்கல அவளுக்கு. அந்த வெறியர்கள்கிட்டருந்து தப்பிச்சு ஓடுற வழியில் ஒரு லாரிக்கு முன்னாடி விழுந்ததாகவும், நாகர்கோவிலுக்கு சரக்கு ஏற்றி போயிட்டு இருந்த அந்த லாரி டிரைவர் கேசவ பிள்ளை காப்பாற்றினதாகவும் அப்போ கேள்விப்பட்டேன். அப்புறம் அவரே கல்யாணம் பண்ணி ராஜமால்னு பேரும் மாற்றி நாகர்கோவில் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு தடவை ஜான்சன் வந்தப்போ சொன்னான். இதெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்னால. இப்போ இருக்காளா இல்லையா ஒன்றுமே தெரியல. விகதகுமாரனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் சினிமாவே எடுக்கல? ஜானட், ஐயாவுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. இப்போ வேண்டாம். அப்படியா? அப்போ அந்த முக்கு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடலாமா? அன்னையோட கேபிட்டலில் காய்ச்சி நிறுத்தியாச்சு. அப்புறம் திருச்செவப்பேரூர் காட்டூக்காரன் கொட்டகையிலும் ஆலப்புழையிலையும் தலைச்சேரியிலையும் 1-2 நாள் ஏதோ ஓடிச்சு. ஆளுங்க அதிகமாக ஒன்றும் பார்க்க வரல. அங்கேயும் வந்துருச்சு பிரச்சனையும் குழப்பமும். திருவனந்தபுரத்தில் நடந்த அதே பிரச்சனை தான். அதோட சினிமா பெட்டிக்குள்ளே போயிடுச்சு. பண கஷ்டமும் பழகவன்கிட்ட வாங்கின கடனும் ஒன்றா சேர்ந்து தாக்கு பிடிக்க முடியாமல் ஆனப்போ ஸ்டுடியோவை அடைச்சி பூட்டி திருவனந்தபுரத்தை வீட்டையும் விற்று இங்கே அகஸ்தீஸ்வரத்துக்கு வந்துட்டோம். அம்மா கிட்டையும் சகோதரர்கிட்டையும் இருந்து விலகி நானும் ஜானட்டும் அகஸ்தீஸ்வரத்தில் ஒரு சின்ன வீட்டில் புது வாழ்க்கையை தொடங்கணும். அதுக்கு நடுவில் பல் வைத்தியம் படிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. டென்டிஸ்ட்டுக்கு படிக்க மெட்ராஸுக்கு போனேன். அப்புறம் டென்டல் சர்ஜன் ஆனேன். மதுரையிலையும் புதுக்கோட்டையிலையும்
கொஞ்ச நாள் டென்டல் கிளினிக் வச்சுருந்தேன். திரும்பவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துச்சு. ஜானட் இன்னும் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தா. 5 பிள்ளைகளோடையும் ஜானட்டோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தேன். ஜான்சன், ஒரு நிமிஷம். டேனியலு, நீ எங்க? எப்பவுமே உன்னை பற்றி விசாரிப்பேன். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீ ஒரு கடுதாசியாவது போட்டிருக்கலாம். எல்லாம் வெறுத்து போய் தானே வந்தேன். அந்த குழப்பத்தில் உன்னையும் மறந்துட்டேன். அது பரவாயில்ல விடு. டேனியல், நீ நல்லா இருக்கல்ல? ஒன்றும் இல்லைனாலும் உங்கள் அப்பாவை போல பேருக்கு முன்னால் ஒரு டாக்டர் கிடைச்சதில்ல. டாக்டர் ஜேசி டேனியல். உள்ளவா வா உட்கார். நோயாளிங்க. அது பரவாயில்ல. அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நாடகம்லாம் அப்போவே விட்டாச்சு. இப்போ தேங்காய் வியாபாரம் ஏதோ போயிட்டு இருக்கு. சுந்தர்ராஜன் பண்ண விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பியே, தெரியல? அவரும் ஏதோ சினிமா இடத்துல கேள்விப்பட்டேன். அதே தான். டேனியல் சினிமாவை விட்ட அப்புறம் அந்த ஆளுக்கு சினிமா பைத்தியம் ஆயிடுச்சு. சிவி ராமன் பிள்ளை நாவல் இருக்குல்ல, மார்த்தாண்டவர்மா, அதைத்தான் சினிமாவை எடுத்தார். உன்ன மாதிரியே குடும்ப சொத்தெல்லாம் விற்று அப்புறம் அரண்மனையில் இருந்தெல்லாம் உதவி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். மதராஸில் இருந்து வந்த PV ராவ் தான் அதோட டைரக்டரு. ஊர் முழுக்க விளம்பரம் செஞ்சு ரிலீஸ் பண்ண அன்னைக்கு புஸ்தகம் அச்சடித்த கமலாலயம் பப்ளிஷரு சுந்தர்ராஜா மேலே கேஸ் கொடுத்துட்டாரு, சம்மதம் கேட்காம படம் எடுத்ததுக்கு. நம்ம மல்லூரார் தான் அவங்களோட வக்கீல். படம் இப்போ கோர்ட்டில் இருக்கு. அதோடு டேனியலை விட மோசமாயிடுச்சு சுந்தரராஜனோட நிலைமை. கடன் பிரச்சனைகள்னு நஷ்டப்பட்டு நிற்கிறான். என்னம்மா ஜானட், எப்படி இருக்க? இருக்கும். வீட்டில் எப்படி இருக்காங்க? சுகம். கிராமத்தில் இருக்காங்க. மூத்தவன் எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கான். இவன் கடைக்குட்டி ஹாரிஸ். நான் காப்பி எடுத்துட்டு வரேன். நம்ம ஊரில் இப்போ பேசுகிற படம் வந்திருக்கு. பாலன்கிறது படத்தோட பேர்.